Number 4 பார்க்கலாம். A slender pin-ended aluminum column 1.8 meter long and of circular cross section is to have an outside diameter கொடுத்திருக்காங்க of 50 mm. outside diameter நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. Next calculate the necessary internal diameter நம்ம find out பண்ணணும் to prevent failure by buckling if the actual load is 13.6 kilonewton and the critical load applied is twice the actual load. Take E for aluminium as 70 giganewton per meter square. ஸோ இதுதான் கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 மீட்டர். ஸோ அவுட்டர் டயமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 50 mm இதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.05 மீட்டராக நமக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சுவல் லோட் கொடுத்துருக்காங்க 13.6. நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கிரிட்டிக்கல் லோட் உடைய வேல்யூ 2 into twice the actual load. ஓகேவா? ஸோ அதனால டுவைஸ். ஸோ 2 into actual load. ஸோ 2 into actual load கொடுத்துருக்காங்க 13.6. ஸோ இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 27.2 கிலோ நியூட்டன் கிடைக்கும். ஸோ அதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனாக மாற்றிருக்கேன். ஓகேவா? இன்டூ 10^3. நெக்ஸ்ட் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 70 ஜிகா நியூட்டன். ஸோ ஜிகானா 10^9 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க பின் எண்டட். ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஹிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ both ends are hinged. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான். ஸோ அதனுடைய ஃபார்முலா L is equal to L. ஸோ அப்போ எல்லோடைய வேல்யூ வந்து 1.8. ஓகேவா? 1.8 மீட்டர். ஸோ இது ஆயிலர்ஸ் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ பை ஸ்கொயர் EI டிவைட் பை LE ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐயை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஐயோடைய ஃபார்முலா என்னது பை டிவைட் பை 64. ஏன்னா இது ஹாலோன்னு கொடுக்கல, பட் அவுட்டர் டயமீட்டர் இன்னர் டயமீட்டர் அவுட்டர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னர் டயமீட்டர் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அது ஹாலோன்னு அர்த்தம். ஸோ பை டிவைட் பை 64 கேபிட்டல் D power 4 மைனஸ் ஸ்மால் D power 4. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஐக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ பி ஆயிலர்ஸ் உடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் கிரிட்டிக்கல் லோட். டேரெக்டாகவே இந்த சம்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா சம்லையும் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இந்த சம்மில் இதை கொடுத்துட்டாங்க. ஸோ 27.2 into 10^3 பை ஸ்கொயர் இ உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 70 into 10^9 இன்டூ ஐ உடைய வேல்யூ பை டிவைட் பை 64. இது அவுட்டர் டயமீட்டர் உடைய வேல்யூ மைனஸ் இது ஸ்மால் இன்னர் டயமீட்டர் டிவைடட் பை எல்இ உடைய வேல்யூ 1.8 the whole square. ஓகேவா? ஸோ அப்போ பை ஸ்கொயர் 70 into 10^9 பை இந்த 64 இருந்து நான் டிவைட்ல கொண்டு வந்துட்டேன் 0.054 power 4 மைனஸ் D power 4. ஸோ இது நீங்கள் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பை ஸ்கொயர் into 70 into 10^9 into பை டிவைடட் பை 1.8 ஸ்கொயர் into 64 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 0.05 நீங்கள் சால்வ் பண்ணால் இது கிடைக்கும் D power 4. ஸோ இந்த வேல்யூ நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர்னா இந்த ஆன்சர் மட்டும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிடும். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். ஸோ இது மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ டி இதுக்கு நீங்கள் பவர் வந்து 1/4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 0.0437 இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கிடைக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.